இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தியாசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். நத்தார் பண்டிகை காலத்தில் நாட்டை தனிமைப்படுத்தி நடமாட்ட கட்டுப்பாடுகளை விதிக்க தேவையில்லை என்று ராணுவ தளபதி தெரிவிப்பு. நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளர்கள் 760 பேர் இனம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. முன்னி ஆட்சி காலத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளான அரசு ஊழியர்கள் 1350 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்ற நிரூபணம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் சாத்தியக்கூறு பற்றி பரிசீலனை. உலகச் செய்திகளில் ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவனங்கள் தயாரித்த தடுப்பு மருந்து அமெரிக்காவில் நாளை விநியோகம். விளையாட்டுச் செய்தியில் லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி இன்று. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். நத்தார் பண்டிகை காலத்தில் நாட்டை தனிமைப்படுத்தி நடமாட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கும் அவசியம் கிடையாது என்று கோவிட்-19 தொற்றை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமாகிய லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். சுகாதார பாதுகாப்பு விதிகளை அனுசரித்து கொழும்பின் அடுக்குமாடி தொகுதிகளிலும் முடக்க நிலைமையினை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் முறையாக தத்தமது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று ராணுவ தளபதி கேட்டுக் கொண்டார். சாலாவ ராணுவ முகாமில் இடம்பெற்ற வைபவத்தில் உரையாற்றிய சமயம் அவர் இந்த கருத்துக்களை கூறினார். கொழும்பில் உள்ள சில அடுக்குமாடி குடியிருப்புகள் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட்டாலும் நடமாட்ட கட்டுப்பாடு தொடர்ந்து அமலாக்கப்படுவதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். மருதானை, மாளிகாவத்தை, வாழைத்தோட்டம், ஆட்டுப்பட்டி தெரு, கடற்கரை வீதி, கொட்டாஞ்சேனை, தெமடகுட, முகத்துவாரம், கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் முகத்துவாரம், கிராண்ட் பாஸ், தெமடகுட முதலான போலீஸ் பிரிவுகளைச் சேர்ந்த 6 வீடமைப்பு தொகுதிகளில் முடக்க நிலை நீக்கப்பட்டது. இருந்தபோதிலும் இந்த குடியிருப்பு தொகுதிகளில் வசிப்பவர்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி கட்டுப்பாடில்லாமல் நடமாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று போலீஸ் ஊடக பேச்சாளராகிய பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். இதேவேளை காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இங்கு 25 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மருதனார்மடம் சந்தை மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களில் 31 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆவண்ணா கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 32,135 வரை அதிகரித்திருக்கிறது. நேற்றைய தினம் 760 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டார்கள். நேற்றைய தினம் 503 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்திருக்கிறது. இதன் பிரகாரம் மொத்தமாக 23,304 பேர் முழுமையாக குணமடைந்திருக்கிறார்கள். மருத்துவ பராமரிப்பில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை 8,684 ஆகும். நேற்று 2 மரணங்கள் சம்பவித்துள்ளன. இவற்றுடன் மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 149 அதிகரித்திருக்கிறது. உலகம் முழுவதிலும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 7,20,48,000 மேற்பட்டவர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் இனம் காணப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,65,00,000 தாண்டுகிறது. இந்தியாவில் 98,54,000 மேற்பட்ட தொற்றாளர்களும், பிரேசிலில் 68,00,000 தாண்டிய தொற்றாளர்களும், ரஷ்யாவில் 26,00,000 தாண்டிய தொற்றாளர்களும் இனம் காணப்பட்டார்கள். கடந்த 24 மணித்தியாலத்தில் அமெரிக்காவில் ஆக கூடுதலாக 1,92,000 மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் 16,10,000 மேற்பட்ட கொரோனா மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன.
அமெரிக்காவில் 3,04,000 மேற்பட்ட மரணங்களும், பிரேசிலில் 1,81,000 மேற்பட்ட மரணங்களும், இந்தியாவில் 1,43,000 எட்டிய மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் அமெரிக்காவில் ஆக கூடுதலாக 2,100 மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளான 1,350 மேற்பட்டவர்கள் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்பது நிரூபணமாகியிருக்கிறது. எதுவித ஆதாரமும் இன்றி அரசு பணியாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக பழிவாங்கல்கள் பற்றி விசாரித்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத வகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசு கூட்டுத்தாபனங்கள், நியதி சபைகள் உள்ளிட்ட அமைப்புகளின் ஊழியர்களுக்கும் படை வீரர்களுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. தேசிய வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல சமய நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகியிருக்கின்றன. சிங்கள தேசிய சேவையில் விசேட தர்ம போதனை நிகழ்ச்சி தொடர் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சி எதிர்வரும் புதன்கிழமை வரை தொடர்ந்து இடம்பெறும். இதில் தலை சிறந்த பௌத்த குருமார்கள் அறநெறியினை போதிப்பார்கள். தேசிய வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கண்டி தலதா மாளிகையில் ஆசை கோருகின்ற சமய நிகழ்ச்சி ஏற்பாடாகியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முற்பகல் 10:30 ஆரம்பமாகும். அமைச்சர் கேலிய ரம்புக்கலவும் கலந்து கொள்வார். கண்டியில் சர்வமத நிகழ்ச்சியொன்றும் ஏற்பாடாகியுள்ளது. இதில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விசாரத ஜகத் விக்ரமசிங்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே ஆகியோரும் பங்கேற்பார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். பழைய முறையிலோ புதிய முறையிலோ மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறு பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். தேர்தலை நடத்துவதற்கான சட்ட ஏற்பாடுகள் துரிதப்படுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமருக்கும் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கும் இடையிலான சந்திப்பில் மாகாண சபை தேர்தல்கள் பற்றிய விவரங்கள் ஆராயப்பட்டன. இந்த சந்திப்பு பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் என்று மாகாண சபை அங்கத்தவர்கள் கூறினார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஜாதிக ஹேல உரிமைய கட்சியின் அங்கத்துவத்தில் இருந்து விலகியிருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பையும் அவர் துறந்திருக்கிறார். ஜாதிக ஹேல உரிமைய கட்சியின் அங்கத்தவர்களாக செயற்பட்டு அரசியலிலே ஈடுபட்ட சில பிரதிநிதிகளும் நேற்றைய தினம் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார்கள். நேற்று இலங்கை மன்ற கல்லூரியில் கட்சியின் விசேட பிரதிநிதிகள் கூட்டம் இடம்பெற்றது. புதிய சமூக சக்தியொன்றின் தேவை எழுந்துள்ளதனால் அதனை உருவாக்கும் நோக்கில் கட்சி அங்கத்துவத்தில் இருந்தும் பதவிகளில் இருந்தும் விலகியதாக பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கூறினார். இன்று தொடக்கம் மேலும் பல ரயில் சேவைகள் நடத்தப்படவிருக்கின்றன. பிரதான மார்க்கத்திற்கு அப்பால் ஏனைய மார்க்கங்களிலும் ரயில் சேவைகள் நடத்தப்பட உள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் திலந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் கண்டி, ரம்புக்கண, பொல்கஹவல, மஹவ, சிலாபம், அவிசாவளை, காலி ஆகிய நகரங்களில் இருந்து கொழும்பு நோக்கி ரயில் சேவைகள் நடத்தப்படும். நாளைய தினம் சகல அலுவலக ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்படவிருக்கின்றன. அவை உள்நாட்டுச் செய்திகள். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உலகிலேயே மிகவும் செயல்திறன் வாய்ந்த கோவிட் தடுப்பு மருந்தை விரைவில் தெரிவிக்கப் போவதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜயசுமண தெரிவித்துள்ளார். நேற்று அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியினை தொடர்ந்து ராஜாங்க அமைச்சர் உரையாற்றினார். மக்களின் சுகாதார பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்துகிறது. கோவிட் தொற்று தீவிரமாக உள்ள பிரதேசங்களில் நடமாட்ட கட்டுப்பாடுகளை விதித்து தொற்று பரம்பலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜயசுமண மேலும் தெரிவித்தார்.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு. கண்டி மாநகர எல்லைக்குள் கோவிட் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்ட 45 பாடசாலைகளில் 42 பாடசாலைகள் நாளை மீண்டும் திறக்கப்படுகின்றன. மத்திய மாகாண கோவிட் தடுப்பு குழுவின் அங்கத்தவர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையினை தொடர்ந்து பாடசாலைகளை திறப்பது என்று தீர்மானித்ததாக ஆளுநர் லலித் கமகே தெரிவித்தார். கண்டி மாநகர சபைக்கு உட்பட்ட திருத்துவ கல்லூரி, கலைமகள் வித்தியாலயம், தக்ஷிலா வித்தியாலயம் ஆகியவை திறக்கப்பட மாட்டாது. பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு அனுப்புகையில் பெற்றோர் சுகாதார விதிமுறைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆளுநர் கோரிக்கை விடுத்தார். உலகச் செய்திகள். கோவிட்-19 தொற்றுக்காக ஃபைசர் நிறுவனமும் பயோஎன்டெக் நிறுவனமும் இணைந்து தயாரித்த தடுப்பு மருந்தை அமெரிக்க மக்கள் நாளை தொடக்கம் பெறவிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 30 லட்சம் தடுப்பூசிகள் சகல மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்று மருந்து விநியோகத்தினை மேற்பார்வை செய்யும் மேலதிகாரி தெரிவித்திருக்கிறார். இந்த தடுப்பு மருந்து கோவிட் தொற்றில் இருந்து 95% பாதுகாப்பினை வழங்குகிறது. இதன் அவசர பயன்பாட்டிற்கு அமெரிக்க ஔடத ஒழுங்குறுத்தல் அமைப்பு அனுமதி அளித்திருந்தது. நைஜீரியாவின் வடமேற்கு பிராந்தியத்தில் உள்ள பாடசாலை ஒன்றினை ஆயுதபாணிகள் முற்றுகையிட்டுள்ளார்கள். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் காணாமல் போயிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சினா என்கின்ற மாநிலத்தில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் அரச விஞ்ஞான பாடசாலை இலக்கு வைக்கப்பட்டது. ஆயுதபாணிகள் மோட்டார் சைக்கிளில் வந்து வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்களை அச்சப்படுத்தி ஓட வைத்ததாக நேரில் கண்டவர்கள் கூறுகிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். கோவிட் நோயினை கட்டுப்படுத்தக்கூடிய மற்றொரு தேசிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல்மதுல மேகாகுட பிராதன ரஜமஹாவிகாரையின் தலைமை மதகுரு மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார். இதன் உருவாக்கத்தில் சுதேச மருத்துவர்கள் பலரும் பங்களிப்பு வழங்கியிருக்கிறார்கள். முதலாவது உள்நாட்டு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த கேகாலையினைச் சேர்ந்த தம்மிக்க பண்டாரா என்பவருக்கு உபகரணங்களை வழங்கப் போவதாக கைத்தொழில் அமைச்சு அறிவித்திருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். LPL லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி இன்று இடம்பெறவிருக்கிறது. இன்று இரவு 7 மணிக்கு ஹம்பந்தோட்ட மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் போட்டி ஆரம்பமாகும். இதில் கொலம்பு கிங்ஸ் அணியும் கவுல் கிளாடியேட்டர்ஸ் அணியும் மோதுகின்றன. கொழும்பு அணிக்கு அஞ்சலோ மேத்யூஸும் காலி அணிக்கு பானுக்க ராஜபக்சவும் தலைமை தாங்குகிறார்கள். 8 போட்டிகளில் விளையாடிய கொழும்பு அணி 6 போட்டிகளில் வெற்றியிட்டிருக்கிறது. காலி அணி 2 போட்டிகளில் மாத்திரம் வென்றது. வர்த்தக செய்தி. கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் படிப்படியாக வழமைக்கு திரும்பி வருகின்றன. இத்தகைய பின்புலத்தில் வெளிநாட்டு கப்பல்கள் துறைமுகத்திற்கு வருவதனை உறுதி செய்ய கப்பல் போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் அதிகாரிகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். சுமார் 10,000 கொள்கலன்களை மாற்ற வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. ஆசிய அபிவிருத்தி வங்கி கோவிட்-19 தடுப்பு மருந்தை விநியோகிப்பதற்கான நன்முயற்சி ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறது. வங்கியில் அங்கம் வகிக்கும் வளர்முக நாடுகளுக்கு விரைவாகவும் நியாயமான அடிப்படையிலும் தடுப்பு மருந்து கிடைப்பதனை உறுதி செய்வது இதன் நோக்கமாகும். இதற்காக $9 பில்லியன் மதிப்புள்ள முதல் முயற்சி ஆரம்பிக்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் தெரிவித்திருக்கிறார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா?
காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-wheel புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-wheel புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டின் பெரும்பாலான பாகங்களில் சீரான காலநிலை நிலவும். எனினும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சபரகமுவ மத்திய ஊவா மாகாணங்களிலும் களுத்துறை, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். காலை நேரத்தில் மேற்கு சபரகமுவ ஊவா மாகாணங்களில் பனிமூட்டம் காணப்படலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இன்று காலை திணைக்களம் விடுத்த வானிலை அறிக்கையில் இந்த எதிர்வு கூறல் இடம்பெற்றிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நத்தார் பண்டிகை காலத்தில் நாட்டை தனிமைப்படுத்தி நடமாட்ட கட்டுப்பாடுகளை விதிக்க தேவையில்லை என்று ராணுவ தளபதி தெரிவிப்பு. நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளர்கள் 760 பேர் இனம் காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. முன்னைய ஆட்சிக் காலத்தில் அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளான அரசு ஊழியர்கள் 1350 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று நிரூபணம். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக மாகாண சபை தேர்தல்களை நடத்தும் சாத்தியக்கூறு பற்றி பரிசீலனை. ஃபைசர், பயோஎன்டெக் நிறுவனங்கள் தயாரித்த தடுப்பு மருந்து அமெரிக்காவில் நாளை விநியோகம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் முதலாவது அரையிறுதிப் போட்டி இன்று. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.